வணக்கம். வணக்கம் வணக்கம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். டபுள் சிங்கிள் ரெகுலர் என்ன தவிர காய்க்கிற எல்லாரும் கோப்பி ஓட வேண்டி வேண்டவளானோ இல்லை இதனை விளக்கையில் என்ன தவிர காய்க்கிறீங்க? இல்லை இது ஒரு தாற்பயம் ஒன்று இருக்கு, சொல்லுங்க. இன்று நாங்கள் கலைக்க இருக்கும் விடயம் இந்த கோப்பி பற்றியது. இந்த கோப்பி இன்று சர்வதேச குடிபானங்களில் ஒன்றாக மக்கள் மனங்களில் அப்படி ஒரு இடத்தை பெற்று அதுவே ஒரு பெரிய வியாபாரமாக இன்று விளங்குகிறது. காஃபி ஷாப் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் புது புது பெயர்களில் புது வடிவங்களில். நாங்கள் கூட எங்கள் கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு நன்மை என்றால் இல்லை ஒரு தீமை சம்பவம் நடந்தால் அங்கே கோப்பி இருப்பதை தவிர்க்க முடியாது. அது இல்லை, கோப்பி இல்லாத ஒரு ஃபங்க்ஷனே இல்லை. அது ஹோலில் நடந்தா என்ன, வீட்டில் நடந்தா என்ன, தெருவில் நடந்தா என்ன, எங்கு நடந்தாலும் கோப்பி எங்களுடன் டெண்டரை கலந்தே விட்டது. அப்படி எங்களையும் இந்த பழக்கம் ஆட்டி படைக்கிறது. அதுக்கு காரணம் கனடா தான். இந்த கனடா வந்த நேரத்தில் அதான் கோபி டைம் நோட்டன் ஸ்டாபக் அது இதண்டு எல்லாம் கோபிகள் தான். சில பேர் வீட்டில் குடித்தாலும் வெளியே குடிக்கவும் ஆசைப்படுவார்கள். அது அவர்களின் மன இயல்பு, பழக்க தோஷம் என்றே சொல்லலாம். பழக்க வண்டியில அது ஒரு ஹேபிட்டா வந்துட்டு அதான் பழக்க தோஷம். இது ஒரு நல்ல பானம். இது ஒரு நல்ல பானமா என்றால் நிச்சயமாக இது ஒரு நல்ல பானம் இல்லை. உடம்பிற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் இது ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் என்றால் நிச்சயமாக அதுதான் பேர் சும்மா தெரியாங்க கேட்கிறோட கோபி குடிச்சா நல்லதான் நான் சொல்லுவேன். சும்மா பூசை தரும் மற்றது தரும் மற்றது கொழுப்பை கிடைக்குமா அது இதெல்லாம் சொல்றாங்க. அது கொழுப்பை கரைக்கும் தான் என்றாலும் இது தொலைநோக்கு பார்வையில் இல்லை. ஐயா நாங்கள் விஸ்கி குடிச்சா வேணும், பேர் குடிச்சா வேணும், ஒன்று குடிக்கும். சரி கோப்பியை குடிப்போம்னா கோப்பியை குடிக்க விடுறீங்க. அப்ப என்ன நாங்க குடிக்கிறது? தண்ணியை தான் குடிக்கும். அதுவும் போத்தல் எடுத்து கொடுக்காங்க, கப்பில எடுத்து குடிக்கும். அது அங்கே வந்துட்டியா போத்தல்? என்ன போத்தல் உருவுதன்றாங்க. அப்படி ஆராய்ச்சி விஞ்ஞானம் தலை சிறந்த நாடுகள் இருக்கிறபடியா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ஒரு குறையை கண்டுபிடிக்கிறார்கள். அது இது நல்ல ஒரு கேள்வி. இது ஜனநாயகம் என்றால் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை தேடி போவதுதான் ஜனநாயகம். சிறு வயதில் நாங்கள் பிள்ளைகளாக இருந்த போது எங்களின் பெற்றோர்கள் அவர்கள் டீ குடிக்கும் போதோ இல்லை கோப்பி குடிக்கும் போதோ எங்களுக்கும் கொஞ்சம் தருவார்கள் மிஞ்சினதை, அல்லது எங்களுக்கு கொஞ்சம் போட்டு தருவார்கள். அப்படி குடித்து பழகின பழக்கம் இன்று அடுத்த தலைமுறைகளை நோக்கி நகர்த்தப்படுகிறது, கடத்தப்படுகிறது. அதோட பிறகு இங்கே பிறக்கிற பிள்ளை கோப்பி குடிக்கிறேன், ஐஸ் கோப்பி குடிக்கிறேன். அதுவும் கூடாதுதான். அதையும் இனிப்பு கூட இருக்காது. அதை விட இந்த நாகரிகமான உலகத்தில் 4 நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து அவர்களின் பொழுதுகளை நல்ல பொழுதுகளாக கழிக்க வேண்டும் என்று கதைத்து பேச விரும்பி ஒரு இடத்துக்கு போனால் அங்கே டீ குடிக்காமல் அல்லது கோப்பி குடிக்காமல் அங்கே இருந்து கதைப்பது என்பது மிகவும் கஷ்டமான விடயம். அதையும் தாண்டி அவர்களின் பொழுதுகளை இன்பமாகவும் நல்ல சந்தோஷமாகவும் நண்பர்களுடனோ இல்லை நண்பிகளுடனோ இல்லை காதலியுடனோ தனிமையில் இருந்து கூடி பேசி கதைத்து கொண்டாடி மகிழ இந்த காஃபி ஷாப்புகள் அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த காஃபி ஷாப்பில் இருந்து கதைக்கும் போது அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த குளிர்பானங்களை கோப்பிகளை வேண்டாமல் அங்கிருந்து கதைப்பது என்பது மிகவும் கடினமான விடயம். இப்படி பல காரணங்களால் இந்த கோப்பியை மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ இதை குடிக்க பழகுகிறார்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இதற்கு நாங்களும் ஏன் நீங்களும் விதிவிலக்கு இல்லைத்தானே? காலையில் எமது நாளை சந்தோஷமாக தொடங்க வேண்டும் என்றால் எம்மிற் பலர் இந்த கோப்பியுடன் தான் அவர்களின் நாளை தொடங்குகிறார்கள். பின்பு வேலைக்கு புறப்படும் போது வீதியில் ஒரு காஃபி ஷாப்பை கண்டுவிட்டால் அங்கே அவர்களை அறியாமல் காரை திருப்புகிறார்கள், அங்கே ஒரு காஃபியை வேண்டுகிறார்கள், குடிக்கிறார்கள். இப்படி இந்த காஃபி மக்களுடன் இரண்டரை கலந்து விட்டது. அது மட்டுமில்லை, நாங்கள் வேலை இடத்துக்கு டிரைவர் வருவாங்க, தங்களோட வேலை கொடுக்கறதுக்காண்டி ஃப்ரீயாக கொண்டு வருவாங்க. அப்போ ஒரு தடவை வாங்கி கொடுத்தா இன்னொரு கொண்டு வருவாங்க. அப்போ நாங்கள் ஃப்ரீயாக வருதாண்டு குடிச்சு கொண்டே இருக்கும். அதான் இலவசம் என்றால் அதை யோசிக்கணும். ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய இலவசங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது என்று சொல்லுகிறார். ஆரோக்கியம் பிறகு இலவசம் அதான் இலவசம் என்றால் நாங்கள் பொருளோதம் குடிப்போம்.
இதில் என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த காஃபியில் கஃபீன் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறது. இது உடலில் சென்று உங்கள் மூளையை, உங்கள் நரம்பு மண்டலத்தை செயல்பாட்டை தூண்டுகிறது. அதனால்தான் இந்த காபி குடிப்பதும் உங்கள் உடம்பிற்கு ஒரு தெம்பை, புத்துணர்ச்சியை தருகிறது என்று. அதனாலேயே நமது உடம்பு பஞ்சி அலுப்பாக இருக்கும் போதெல்லாம் நாங்கள் இந்த பானங்களை அருந்தி எங்கள் உடம்பை ஒரு துடிப்புடன் வைத்திருக்க விரும்புவோம். ஒரு நாளைக்கு 8 to 10 கப் டீ வரை பலர் குடிப்பதாக ஆய்வுகள் சொல்லுகிறது. இது மிகவும் ஆபத்தானது. இப்படி குடிக்க பழகாதீர்கள். இது கூடாது. ஒரு கஃபீன் என்றது ஒரு போதை வஸ்து. அது உங்கள் உடம்புக்கு போனால் நீங்கள் அதன் செயல்பாடு இல்லை என்றால் நீங்கள் இயங்காமல் போகும் தன்மை கூட வரும் என்று நவீன ஆய்வுகள் சொல்லுகிறது. இந்த கஃபீன் கூட ஒரு வகை போதையே என்பதை மறந்து விடாதீர்கள். அது உண்மை. நான் 4 டீ ஊசி குடிக்காது அந்த முழுக்க ஏதோ ஒன்று இழந்தவர் அது பழகிட்டு பழக்க தோஷம் தான் இல்லாமல். இப்படி அதிகம் காப்பி குடிப்பதனால் உங்கள் அழகான வெள்ளை பற்கள் மெல்ல மெல்ல அதன் வெள்ளை தன்மையை இழந்து காவி பற்களாக உருமாறுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். அத்தோடு அடிக்கடி சூடாக காப்பி குடிப்பதனால் பற்களின் ஈறுகளில் சிதைவுகள் ஏற்பட்டு அது பின்னாளில் பற்களின் ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் என்றும் இங்கே கூறுகிறார்கள். அதையும் தாண்டி இந்த கஃபீனானது வாயின் ஒரு வறட்சித்தன்மையை ஏற்படுத்துவதனால் உங்கள் உமிழ்நீரில் இருக்கும் உங்களுக்கு உடம்பிற்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களை இதனால் அழிப்பதனால் இதனால் உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை இழக்கின்றது. அதையும் தாண்டி இந்த கோப்பியை அடிக்கடி குடிப்பதனால் பெண்களின் அழகு குறைய தொடங்குவதாக ஆய்வாளர்கள் கருத்தும் தெரிவிக்கிறார்கள். அந்த ஆம்பளைகளுக்கும் அழகு குறையும். அதான் சில பேர் இந்த இளம் வயதிலேயே சில பேர் இந்த முகம் ஒரு பெரிய முத்தின முகம் போல தோற்றம் அளிக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த முகத்திலே ஒரு குளோ இல்லை, ஷைனிங் இல்லை என்று சொல்லுவார்கள். ஷைனிங் இல்லை என்றார்கள். அதையும் தாண்டி பெண்களுக்கு அந்த முகத்தில தசைகள் தொய்யும் என்றார்கள் அடிக்கடி. அதான் இந்த வெள்ளையாளர் வயது போனாக்களை அவதானிக்க பார்த்தீங்கன்னா இந்த இது தெரியும் என்ன, அந்த மசில் தொங்குற மாதிரி என்ன அப்படி இல்லை. இந்த கஃபீன் தொழிற்பாடு தான் இது. அதனால்தான் இந்த உலக அழகிகள் அழகு பொம்மைகளாக விளம்பரம் பெண்கள் கோபி, டீ இதையுமே குடிப்பது இல்லை. பார்த்தீர்களா? அவர்கள் ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்ன, அவர்களின் அழகை பார்த்தீர்களா? அவே தான் போய் கேட்கணும். ஒருத்தரும் தங்கள் அழகை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு தேடி வைத்திருப்பார்கள், அதை குடிப்பார்கள். அதையும் தாண்டி நீங்கள் இப்படி அடிக்கடி காப்பி குடிப்பதனால் உங்கள் இரத்த அழுத்தம் கூட உயர்வடைகிறது. எனவே பார்த்தீர்களா, இந்த கோப்பியை குடிப்பதனால் எந்தவித ஒரு நன்மையும் இல்லாமல் மாறாக தீங்கே விளைவிக்கிறது. அது இந்த நாகரிகமான நாடுகளில் வீட்டிலிருந்து வெளிக்கிட்டால் அல்லது ஒரு பாட்டிக்கு போனால் அல்லது வீடுகளில் பாட்டியிட்டால் கூட இந்த கோப்பி குடிபானங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாக எங்களுடன் கலந்து விட்டது. எனவே மக்களே யோசியுங்கள். இந்த கோப்பியால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. இது மாறாக இந்த பழக்கம் ஒரு கூடாத ஒரு கஃபீனுக்கு அடிமையாகி விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாகிறது. முடிந்த வரையில் இதை தவிர்க்க முயற்சியுங்கள். அப்படி தவிர்க்க முடியாதவர்களுக்காக ஒன்று சொல்கிறோம். சீனியை தயவு செய்து குறையுங்கள். கிரீம், பாலை அதுடன் சேர்க்காது தனி கோப்பியை அருந்துங்கள். அதனால் மெல்ல மெல்ல அதில் நீங்கள் விடுபட முடியும். எனவே உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்கள் கைகளிலே. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.